கைஸ், இன்னைக்கு நாம சாரி நாட் சாரின்ற ஒரு புது கொரியன் டிராமா பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்லயோ கமெண்ட்லயோ டிராமா நேம் சொல்ல முடியாது, பிரச்சனை ஆயிடும். இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்டால ஏமாத்தப்படுறா, அதுவும் கல்யாணம் ஆன ஒரு சில நாட்கள்லயே. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை எப்படி போச்சு, என்னெல்லாம் கஷ்டப்படுறா, அந்த டைம்ல அவ கூட ஒரு குட்டி பையன் வந்து சேர்றான், எப்படி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி சமாளிக்கிறான்றது தான் கதை. நல்ல காமெடியா தான் போகும். சரி வாங்க இப்போ டிராமாக்குள்ள போலாம். சீரிஸ் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஹாரர் படம் மாதிரி இருட்டு மின்னல், அதுல பேய் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஆனா அவனா ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிடுவா, இருட்டுலயும் சரி மழையிலயும் சரி. அவ இப்போ ஒரு இடத்துக்கு வந்து அவளும் அவன் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒருத்தட்ட கொடுத்து இந்த ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்றா. அவன் ஹஸ்பண்ட கொல்ல சொல்றா. ஏத்தாப்புல உள்ள ஆளும் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, எவ்வளவு வழியை கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் அந்த ஆள் சொல்றான், இது கூலி படம்லாம் கிடையாதான், சும்மா இந்த வீட்டு வேலை குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு இதுக்காகலாம் ஆள் தேவைன்னு அனுப்பி வைப்பாங்களாம், அந்த மாதிரி வேலை தான். இவ கொலை பண்ற இடம்னு நினைச்சு தப்பா வந்திருக்கா. கடைசியில அந்த ஆள் இவ கிட்டே இங்க வேலை இருக்கு, நீ வேணா வந்து பாக்குறீங்களான்னு கேக்குறாரு. இப்ப அப்படியே அவ சோகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. இப்பதான் அவளை பத்தி சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. இவள் கல்யாணம் ஆன சில நாட்களே டைவர்ஸ் ஆயிருக்கு. இது உன்னோட தப்பு இல்ல, தைரியமா இரு, இதுவும் கடந்து போகும். சிலரோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்தாதான் அந்த கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரா. இப்ப இவ ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா. கொரியால புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குன்னே ஒரு ஸ்கீம் இருக்கு போல. அதுல நம்ம டிஸ்கவுண்ட்ல லோன் எடுத்து வீடு வாங்கிக்கலாம், கொஞ்சம் பிரைஸ்லாம் கம்மியா இருக்கும். அதுலதான் வீடு வாங்கியிருப்பாங்க போல. இப்ப அந்த வீட்டுல இவ மட்டும் தான் இருக்கா. வீட்டுக்கு வரவுமே பார்த்தா வெளியில அவ தங்கச்சி நின்றுட்டு இருக்கா. அவ அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருந்திருப்பா போல. திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கா. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி இருந்திருக்கா. ஆனா அவ தான் பாக்கல. ஹீரோயினோட தங்கச்சி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. என்னன்னு கேட்டா, அது ஒரு சின்ன அவசரம் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றா. இந்த பொண்ணுக்கும் ஹஸ்பண்ட் கிடையாதான். ஆனா பையன் எப்படி வந்தான்னு பார்த்தா, இந்த டெஸ்ட் டியூப் பேபிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் ஒரு குழந்தைய பத்திருக்கா. இப்ப அப்படியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போய், இதான் மெயின் பெட்ரூம், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. அங்க அவளோட கல்யாண போட்டோ இருக்கு. இதை நீ இன்னும் தூக்கி போடலையான்னு தங்கச்சி கேட்க, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது, இதை வெளியில கொண்டு வச்சோம்னா 2-3 நாள் கழிச்சுதான் எடுப்பாங்க, அதுக்குள்ள போற வரவங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எதுக்குன்னு தான் இங்கேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி தங்கச்சி அவ பையனை தூங்க வச்சுட்டு 2 பேரும் ஹால்ல உட்காந்து பேசுறாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன், இந்த விஷயத்த நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு தங்கச்சி சொல்றா. அதோட இங்க வேலை வேற ரெடி பண்ணிட்டாலாம். நாளையில இருந்து வேலைக்கு போறேன், என் பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், நாளைக்கு நீ தான் அவனை கொண்டு விடணும் அப்படின்னு சொல்றா. என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டா சொல்ல மாட்டா. அதோட வீட்டு செலவையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலா அவ தங்கச்சி பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா ஸ்கூலுக்கு. அந்த குட்டி பையன் பேருச்சு. இவன் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கான்னு அங்க படிக்கிற குட்டி பையன் பேரண்ட்ஸ் 2-3 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அந்த ஊர்ல எல்லாம் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதெல்லாம் அதிசயமா பாப்பாங்க. அதுவும் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி 2-3 பேரண்ட்ஸ் கொசலம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படியே அந்த ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் ரூம் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு ஃபீஸ் கட்டினதுக்கான பில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அதை அவ பார்த்துட்டு, இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்களா, இதுக்கு நாம மாச சம்பளம் எவ்வளவு வாங்கினதா பார்த்தோம்னு யோசிச்சவ. அப்புறம் அவளே கண்ணாடியில பார்த்துட்டு, நமக்கு இப்போ புள்ள பிறந்தா கூட அது ஸ்கூல் படிக்கிறதுக்கு 40 வயசு ஆகும், காலேஜ் போனா 60 வயசு ஆயிடும், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சோகமா போறா. இவ ஒரு கஃபேல வேலை பாக்குறா போல. அந்த கஃபேவை கிம்மின்னு ஒருத்தன் தான் நடத்திட்டு இருக்கான். கொஞ்சம் சின்ன பையன் தான், 22-23 வயசு தான் இருக்கும். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். ஹீரோயின்லாம் அப்படியே அவனை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. ஆனா என்ன, அந்த பையனுக்கு இவளோட பேர் கூட தெரியல, தப்பா சொல்லிட்டு இருக்கான். அவன் மெய் மறந்து அந்த பையனையே பார்த்துட்டு இருக்க. வந்த கஸ்டமரை கவனிக்காம விட்டாங்க. அவரு கடுப்பாக டக்குன்னு அந்த பையனை முன்னாடி இழுத்து விட்டுட்டு அவ காஃபி எடுக்க போறா. அந்த பையன் அழகா பார்த்துட்டு திட்ட வந்தவங்க கூட திட்டல, அந்த அளவுக்கு அழகா இருக்கான். ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட லோன் இருக்கும் போல. அப்படி ஒவ்வொரு மெசேஜா டியூ டேட்ல வந்துட்டு இருக்க. இதை அப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த கஃபே ஓனர் கிம் இருக்கான்ல, அவன் வேற அதை பார்த்துடுறான். என்ன இவ்வளோ லோன் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படி ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஸ்கூல்ல கிளாஸ் டைம் முடிஞ்சது. நிறைய பசங்க கிளம்பிட்டாங்க. 2 பேர் மட்டும் கிளம்பாம இருக்க. ஹீரோயினோட தங்கச்சி பையன் ஜே இருக்கான்ல, அவன் இருந்துட்டு என்னன்னு கேட்டா, எங்க அம்மா இன்னும் வரல, எங்க அம்மா வேலையை முடிச்சுட்டு வர லேட் ஆகும், அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். ஹீரோயின் கூப்பிட வந்துட்டா போல. இந்த குட்டி பையன் ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறான்னு மத்த 3 பசங்களோட பேரண்ட்ஸ் 3 பேரு, அவன் ரொம்ப சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான், அவங்க அம்மா கிட்ட கான்டாக்ட் நம்பர் கேட்கலாமா, அவங்கள நம்ம குரூப்ல சேர்த்துக்கலாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி ஒரு பார்க்கிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான கார்லாம் பார்க் ஆயிட்டு இருக்கு. இவங்க கார் அவங்க இருக்கும் போலன்னு பார்த்தா, ஹீரோயின் தங்கச்சி பையன் ஜே இருக்கான்ல, அவன் ஒரு குட்டி கார் வச்சிருக்கான், அதை பார்க் பண்ணி வச்சிருக்கான். அவனை டேக்வாண்டோ கிளாஸ்ல விட்டுட்டு இப்ப இவ ஃபுட் டெலிவரிக்கு போறா. நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுவா போல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போறா. அங்க போய் பேசுறா. இவ நிறைய லோன் வச்சிருக்கால, அதனால அவளோட அபார்ட்மெண்ட்டை விற்கிறதுக்கு இங்க சொல்லி வச்சிருப்பா போல. அவளோட அபார்ட்மெண்ட் வேலை வேற குறைஞ்சிட்டே போதான். ஏத்தாப்புல உள்ள அபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் ரேட் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவளுக்கு டெலிவரி வருது. இவளும் டெலிவரி பண்ண போறா. அப்ப காலி
காலிங் பில் அடிச்சுட்டு சரி இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு போட்டோ எடுத்து வைப்போமே போட்டோ எடுக்க போக கரெக்டா அபார்ட்மெண்ட்ல உள்ள இருந்த ஆள் வெளியில வந்துடுறாங்க. பார்த்தா இவளுக்கு தெரிஞ்ச பொண்ணு போல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவளும் அந்த பொண்ணு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிஞ்சிருக்காங்க. ஹீரோயின் வேற ஹெல்மெட் போட்டிருக்கா, அதனால அந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரியல. என்னதுக்கு போட்டோ எடுத்தீங்க, அந்த போட்டோவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்த உடனே இவ முன்னாடி நம்ம டெலிவரி வேலை பாக்குறோம்னு சொல்லி அசிங்கப்படக்கூடாதுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. விழுந்து பறந்து ஓடிட்டா. அந்த பொண்ணு பாரு ஹன்னா எப்படியா அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா இவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஹன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கா, ஆனா இவ இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கால, அது வேற கொஞ்சம் இவளுக்கு அசிங்கமா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வரவும் இவளுக்கு ஏகப்பட்ட பார்ட் டைம் ஜாப் இருக்கு அப்படின்றது தங்கச்சி தெரிஞ்சுக்கிறா. அவ கையில வேற அடிபட்டு இருக்கா. என்ன யாருன்னு விசாரிக்க இப்ப இவ இருக்கிறாள் இந்த வீட்டை ஜீவனாம்சத்துல தான் வாங்கியிருப்பா. இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு கிடைச்சிருக்கும் இந்த வீடு. ஆனா என்ன ஹீரோயின் கல்யாணம் பண்ணவே இருக்கான்ல, அவன் இந்த வீட்டுல நிறைய லோன் எடுத்து வச்சிருப்பான் போல. அவன் நல்ல இவளை ஏமாத்திருக்கான். இப்ப எல்லா லோனையும் இவ தான் அடைக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ தங்கச்சியும் சரி அப்போ ஒண்ணு பண்ணுவோம், என் பையனை பார்க்க எனக்கு டைம் இல்ல, ஆனா என்கிட்ட காசு இருக்கு, நீ என் பையனை பார்த்துக்கோ, இந்த வீட்டு செலவையும் உன்னோட பாதி லோனையும் நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த டீலுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. இப்ப அப்படி அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் சமையல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் தங்கச்சி பாத்ரூம் போனவ ஓட அலறா. என்னடான்னு பார்த்தா பாத்ரூம்குள்ள நிறைய வந்துட்டு இருக்கு. அங்க உள்ள அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்ரூம் கனெக்டடா இருக்கும் போல. ஏதோ ஒரு வீட்டுல மால் ஃபங்க்ஷன் ஆகி இப்ப இவங்க பாத்ரூம்ல இருந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் செக்யூரிட்டி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்ப அவ தங்கச்சி பையன் ஜெய ஸ்கூல்ல கொண்டாந்து விட வந்திருக்கா. இப்ப ஒரு பேரண்ட் அவகிட்ட வந்து பேச வராங்க. இவளுக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. இவளும் மண்டைக்குள்ளே ஓட்டி பாக்குறா. அவங்க கிட்ட என்னன்னு பேச, நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா மறுபடியும் திரும்ப திரும்ப கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜெயோட பெரியமான்னு சொல்லுவோம், ஆனா அதோட அவங்க நிறுத்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. நம்ம டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன காரணம்னு போகும். நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப பார்த்தா அந்த ஹன்னா அவ அங்க வரா. அவளோட பசங்களும் இங்கதான் படிக்கிறாங்க போல. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து ஹே என்ன தெரியல, நான் தான் ஹன்னா, உன்னோட பையனும் இங்கதான் படிக்கிறானான்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. இல்ல என் தங்கச்சி பையன் இவ சொல்ல வரா. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி பையன் ஜெய இருக்கான்ல, அவன் அம்மான்னு கத்திட்டே வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். அப்படியே மத்த பசங்களும் வர இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. இவ சொல்லலான்னு போறா, ஆனா முடியல. மத்த பேரண்ட்ஸும் உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, நாங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஒன்னா தான் படிச்சோம், அலுமினி அப்படின்னு ஹன்னா சொல்றா. அதோட இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்ததா சொல்றா. ஹீரோயின் வேற திருன்னு முழிக்கிறா. நம்ம தான் ஜெயோட அம்மான்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு. இப்ப அப்படி ஜெய வெளியில கூட்டிட்டு வரா. அப்ப யோசிச்சு பார்த்துட்டே வரா. ஹன்னா ரொம்ப பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. குழந்தை புருஷன் சந்தோஷமா இருக்கிறா. ஆனா அவகிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியல. நானும் நல்லா தான் வாழ்றேன்னு அவகிட்ட காட்டணும்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வர. அந்த குட்டி பையன் அங்க ஒரு பார்க் இருக்கிறத பார்த்துட்டு நாங்க விளையாடணும்னு சொல்றான். சரின்னு அவளும் கூட்டிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருக்க. அவன்கிட்ட எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அம்மான்னு கூப்பிட்டேன்னு கேட்க, எனக்கு தெரியல சும்மா கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு ஸ்கூல்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணோட பேரண்ட் வராங்க. இப்ப ஜெய படிக்கிற ஸ்கூல் ரொம்ப பெருசு போல. அதனால அந்த பேரண்ட் இவகிட்ட வந்து பேசி நம்பர் வாங்கலாம்னு நினைக்க, ஆனா இவ அவ்வளோக்கா பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் இனிமே போய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஜெயக்கிட்டையும் பிங்கி ப்ராமிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹன்னாவோட வீட்டுல தான் கட்டுறாங்க. அங்க ஹன்னாவோட பொண்ணு அவ அப்பா கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டா. டிவி பாக்குற கவனம், அவரு திரும்ப திரும்ப போய் பேசுறாரு. அப்புறம் ஹன்னா கிட்ட பேசினா அவளும் அப்படித்தான். அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படி ஹன்னா ஹீரோயின் பத்தியும் அவ புருஷன் கிட்ட சொல்றா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்த்தேன், ஆனா ஏன் அவ என்கிட்ட சரியாவே பேசலன்னு தெரியல. 10 வருஷம் இருக்கும் நாங்க பேசிக்கவே இல்ல, நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்லாம். உங்ககிட்ட எந்த பேரண்ட் தான் பேசுறாங்க, ஒருத்தருமே பேச மாட்டாங்களே, உன்னை பார்த்தோன்னே பயந்துருப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் போல பொண்டாட்டிய பார்த்தா. அண்ணாக்கு அப்படியே ஹீரோயினோட ஞாபகம் தான். அப்படி ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்றா. அங்க ஹீரோயினை பார்த்தா ஜெயவை தூங்க வச்சுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஹன்னா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் தான் ஹன்னா, நீ இந்த நம்பரை மாத்தவே இல்லையா, எப்படி இருக்கா அந்த மாதிரிலாம். ஆனா இவர் ரிப்ளே பண்ணல. அப்ப ஜெய இருக்கான்ல, அவன் அந்த ரூம்ல உள்ள போட்டோவை பார்த்துட்டு அந்த அங்கிள் யாரு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினோட கல்யாண போட்டோவை பார்த்துட்டு தான். அப்ப ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல வச்சு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறா. அதுல ஒரு பொண்ணுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு, இப்படி சாதாரண வேலையில இருக்க நீ நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரியே குத்தி காட்டுறா. இனிமே நீ வேலைக்கு போகணும்னு தேவையில்ல, அவர் ரிசைன் பண்ண போறா தெரியுமா, அப்பெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு வயிறெல்லாம் எரியுது. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிற பையனை பார்த்து இவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. அப்ப அவங்க அபார்ட்மெண்ட் பத்தி ஒரு பேச்சு வருது. அபார்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, எல்லாரும் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், அது லோன்ல எடுத்திருக்கோம், புதுசா கல்யாணம் ஆனவங்க ஸ்கீம் இருக்குல்ல, அதுலதான் நான் அவன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஸ்கீம்ல அபார்ட்மெண்ட் வாங்கணும்ன்றதுக்காகவே சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பையன் மட்டும் தான் இருக்கான். இன்னைக்கு ஹீரோயின் சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லி அந்த பையனை போய் பார்க்கலாம்னு சொல்லி அபார்ட்மெண்ட்டுக்கே போயிருக்கா. அங்க போய்
அவன் துணிகள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. இவளும் அவன் வரட்டும் சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கீழே கிடக்க துணியெல்லாம் பறக்கிட்டு இருக்கா. அப்ப கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. சந்தோஷமா இவளை எதிர்பார்க்க பார்த்தா அந்த பையன் யாரையோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வரான். இவளை நல்லா ஏமாத்திருக்கான் போல. இவ அதை பார்த்துட்டு சண்டை போடாம போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் தான் யோசிக்கிறா, நம்ம எதுக்கு ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கையில இருக்கிற துணிக்கினி எல்லாத்தையும் எடுத்து அடி அடின்னு அடிக்கிறா. அந்த பையனை போட்டு செம்மையா மொத்துறா. அந்த பையனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல அந்த பொண்ணு. என்னே ஏமாத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே சோகத்திலே நைட்டு வீட்டுல உட்காந்துட்டு அழுதுட்டே அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா அப்பா அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டியா, அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இவ முடியாதுன்னு சொன்னோடனே அவங்க அம்மா எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இதுக்கு மேல கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி இருக்கா. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் ஒரு லாயரை போய் பார்த்திருக்கா. இந்த லாயர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அவரு நீங்க கல்யாணத்தை பதிவு பண்ணிட்டீங்க, நீங்க கல்யாணம் பண்ணலனாலும் போய் பதிவு பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க கல்யாணம் ஆனவங்க தான், இத்தனைக்கும் அந்த ஸ்கீமுக்காகவே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த அஃபேர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டா அவ ஒண்ணு, நான் அதை பார்த்த உடனே ரொம்ப சோகமாயிட்டேன், அந்த நேரத்துல எனக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் தோணல அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேச. இந்த எமோஷனலா பேசுறதெல்லாம் வேலைக்காகாது, கோர்ட்ல எல்லாம் இப்படி எமோஷனலா பேசுறதெல்லாம் எடுப்படாது, எவிடன்ஸ் தான் முக்கியம்னு சொல்ல. நீங்க என்ன ஒரு கல்மனசா இருக்கீங்க, ஆறுதலுக்கு கூட ஒரு நல்ல வார்த்தை பேசாம இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த லாயர் மேல நம்பிக்கை இல்ல. நான் வேற லாயரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படி பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு. சரி பாத்ரூம் போவோமேனு அங்க போய் அவ வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பவும் டக்குன்னு பாத்ரூம்ல நொறுத்தல ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்குனா செம்ம கட்டுப்பாயிருச்சு. காலையில இதே வேலைதான், இப்பவும் இதே வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க இருந்து போறா. அந்நேரம் தான் தங்கச்சி வேலையை முடிச்சுட்டு வர்றா. மேல் வீட்டு பாத்ரூமாலதான் ஏதோ பிரச்சனை போல. வேக வேகமா போனவ அவங்க காலிங் பெல் அடிச்சுட்டு காலையில இதான் பிரச்சனை, இப்பவும் இதான் பிரச்சனை அப்படின்னு கோவத்துல நின்றுட்டு இருக்க. அப்போ கதவு திறந்து ஒருத்தன் வரான். பார்த்தா இது ஹீரோயின் ஒரு 20-21 வயசு இருக்கும்போது லவ் பண்ண பையன் போல. அப்படியே மலரும் நினைவுகளோட அங்க போறா. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு கிஸ் அடிக்கலாம்னு போறாங்க. அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் கிட்ட வராங்க. அப்படியே எபிசோட் முடியுது. ஹீரோயின் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இருப்பா போல. என்னென்ன நடக்குது, எப்படி சமாளிக்கலான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.